உங்களோட இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட சரியாக ரீச் ஆகலையா? அப்படின்னா இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் உங்கள் டாக்டர் எஸ்கே. இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் திங்கிங்னா ப்ராப்ளம்ஸை ஹியூமன் சென்டர்ட் டெக்னிக் வழியாக ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டைவர்ஜென்ட் திங்கிங் மூலிமா, அதாவது கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் வேல சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பார்க்கப்படுது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கஸ்டமர்ஸ் அல்லது ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட டெக்னாலஜி பாசிபிலிட்டிஸ் டூல் கிட்ட பயன்படுத்தி அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராடக்டாகவோ இல்லை ஒரு சர்வீஸ் மூலியமாகவோ ஒரு சொல்யூஷன் தரக்கூடியதாக தான் இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் பார்க்கப்படுது. இந்த டிடி எனப்படும் டிசைன் திங்கிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் மெத்தடாக பயன்படுத்தி ஒரு ப்ரோட்டோடைப் மாடலிங் செஞ்சு டெஸ்டிங் ஃபேஸ்க்கு கஸ்டமர் யூஸில் விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நிறை மற்றும் குறையை கண்டுபிடிச்சு மேலும் அந்த ப்ரோட்டோடைப் மெருகேற்றுற வகையில் ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த டிடி ப்ராசஸ் நல்லாவே செயல்படுது. இந்த டிடி ப்ராசஸ் பெரும்பாலும் ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், பிஸ்னஸ், ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ்க்கு பெருசாக பயனுள்ளதாக இருக்கு. டிசைன் திங்கிங் ப்ராசஸ் எப்போவுமே ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்சாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு கிரியேட்டிவ் மற்றும் காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன் தரக்கூடிய ப்ராசஸாக இந்த டிடி ஸ்ட்ராட்டஜி செயல்படும். குறிப்பாக ப்ராப்ளம் பேஸ்ட் திங்கிங் அப்ரோச்னு வரும்போது இந்த டிடி ஸ்ட்ராட்டஜி மூலிமா அந்த ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரி பாட்டில்நெக் சேலஞ்சஸ் இருக்குது, லிமிடேஷன்ஸ் இருக்குது, அது எப்படி இந்த டிடி டூல் கிட் மூலிமா சரி செய்யப்படும் அப்படிங்கிறது இந்த டிடி டிசைனர்ஸ் தெளிவாக பார்ப்பாங்க. டிசைன் திங்கிங் இன்னோவேட்டர்ஸ் மற்றும் டிடி டிசைனர்ஸுக்கு இந்த டிசைன் திங்கிங் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்கிறது இப்போ பார்ப்போம். டிடியோட மையக்கரு என்னன்னா, கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது அவங்க ப்ராப்ளத்துக்கு ஒரு கிரியேட்டிவான சொல்யூஷன். டிடி ஒரு தெளிவற்ற மற்றும் சவாலான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிடி இன்னோவேஷனுக்கு முக்கியத்துவம் தருது. டிடி யூஸ் பண்ணால் அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் செயல்படும். டிடியை பொறுத்த வரைக்கும் 4 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த 4 பிரின்சிபல்ஸ் தான் டிடியோட மொத்த வடிவமே. டிடியை பொறுத்த வரைக்கும் ஆம்பிகுவஸ், அதாவது கடினமான ப்ராப்ளம் கூட ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு நம்பப்படுது. அதுவும் கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் அப்ரோச் மூலிமா. டிடி பொதுவாக இட்டரேட்டிவ் ப்ராசஸாக அதான் செயல்படும். அதாவது திரும்ப திரும்ப சரி பார்க்குற வகையில் ஒரு ப்ராசஸாக இது இருக்கும். டிசைன் திங்கிங் 5 ஃபேஸஸில் செயல்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் எம்பத்தி. இந்த ஃபேஸில் கஸ்டமர்ஸ் அல்லது பீப்புளோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த ரிசர்ச் அண்ட் அப்சர்வேஷன் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸில் டிடி டிசைனர்ஸோட ஓன் அசம்ஷன் செயல்படவே படாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் த பீப்புள்ஸ் ஃபீட்பேக், டிடி டிசைனர் தெளிவான ப்ராப்ளமை செகண்ட் ஸ்டேஜான டிஃபைனிங், இந்த டிஃபைனிங் ஸ்டேஜில் டிஃபைன் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமோட சேலஞ்சஸ் என்ன, ஹியூமன் கான்டெக்ஸ்டில் அது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இந்த டிஃபைனிங் ஸ்டேஜில் ஒரு டிடி டிசைனராக நல்லா செயல்படுத்தப்படணும். 3வது ஸ்டேஜ் ஐடியேஷன். இந்த ஸ்டேஜில் டிடி டிசைனர்ஸ் ஒரு குழுவாக செயல்படணும். இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், ஐடியா வர வரைக்கும் அது செயல்படுத்தப்படணும். இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஸ்ட்ராமிங், பிரெயின் ரைட்டிங் அப்படிங்கிற ஸ்கில் செட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் அல்லது ஒரு ப்ரோட்டோடைப் சர்வீஸ் மாடலை கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்காக டிசைன் பண்ணுவாங்க. அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் மாடலை 4th ஸ்டேஜான ப்ரோட்டோடைப் டிசைனிங்க்கு தள்ளப்படும். இங்கே எம்யூபினா மினிமம் யூசபிள் ப்ரோட்டோடைப். மினிமம் யூசபிள் ப்ரோட்டோடைப்பை ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிற வகையில் சாம்பிள் அல்லது பைலட் ஸ்டடிக்கு அனுப்புகிறாங்க. அது 5th ஸ்டேஜான டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் ஃபேஸில் எம்யூபியோட ரிசல்ட் பேஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக சொசைட்டிக்கு தள்ளப்படுது. டெஸ்டிங் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 99.9% அக்யூரசி இருந்தால் மட்டும் ஃபினிஷ்டு மாடலுக்கு டிடி டிசைனர்ஸ் போகணும். இல்லைன்னா திரும்ப திரும்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிடி ஒரு இட்டரேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறதுனால திரும்ப திரும்ப அது செயல்படுத்தும் வகையில் இருக்கக்கூடும். டிசைன் திங்கிங் ஒரு இட்டரேட்டிவான ப்ராசஸ்.
ஏன்னா இது லீனியர் மோட்லேயும் சரி நான் லீனியர் மோட்லேயும் சரி இது செயல்படுத்தப்படுது. அதாவது ஒவ்வொரு ஃபேஸை கடக்கும்போது வேற ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கிடைக்க ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய டிசைனர்ஸ் இது இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க. டிடியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பிஸ்னஸ், ஐடி, எஜுகேஷன் அப்புறம் ஹெல்த் கேரில் இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் டூலாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசைன் திங்கிங்னா என்ன, டிசைன் திங்கிங்கோட பிரின்சிபல்ஸ் என்ன, டிசைன் திங்கிங்கோட ஃபேஸஸ் என்னன்னு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்டு வரேன். அந்த வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். Thank you so much. Thanks for watching.